श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அடியன் ஜெய ஸ்ரீ தர்ஷனா. இன்னைக்கு அடியன் ஆதித்யா ஆளவந்தார் ஆக்கியாழ்வானுக்கு நடந்த போட்டி அதோட கதையை சொல்ல போறேன். ஆளவந்தாருக்கு சின்ன வயசுல யாமுனன் கூட்டிருந்தா. இந்த யாமுனன் ரொம்ப தேஜஸ்வி, ஏகசந்த கிராகி. ஒரு வாட்டி சொல்லி தந்தா போறோம், ரைட்ன்றுவான். இந்த யாமுனனை ஈஸ்வர முனிகள் மகாபாஷ்ய பட்டருக்கு வித்யாபியாசத்துக்கு அனுப்பிச்சார். ஒரு நாள் படிக்கச்சு ஒரு ராஜதூதர் வந்தார். ஓலச்சூடியில என்ன எழுதினா, வித்வஜன கோலாகல, ராஜ பண்டிதனுக்கு தசபந்தம் கட்டணம். எல்லாருக்கும் நியாயமா தெரியறது இது ஆக்கியாழ்வானோட கர்வத்தோட வழிபாடுன்னு தான். ஆனா பயத்துல எல்லாரும் கட்டியிருந்தா, இல்லைன்னா அந்த ஊரு விட்டே போயிருந்தா. யாமுனனுக்கு இந்த ஓலச்சுடிய படிச்சுட்டு ரொம்ப கோபம் வந்தது. இன்னொரு ஓலச்சுடியில என்ன எழுதுறன்னா, நாங்க வெறும் கவிகள் இல்ல, வாதிகளாகிய வாரணங்கள், அதாவது யானை அழிக்கிற சிம்மங்கள். இது ஆக்கியாழ்வான் பார்த்துட்டு ரொம்ப கோபம் வந்தது, கொஞ்சம் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. ராஜா கிட்ட சொன்னார் உடனே ஒரு போட்டியை வைக்கணும். யாமுனன் இதை பார்த்துட்டு உரிய மரியாதையுடன் அழைத்தால் ராஜசபைக்கு வரேன்னு எழுதினார். ராஜா இந்த விஷயம் புரிந்தது, பல்லக்கை அனுப்ப வைத்தார். பல்லக் மேல வச்சு யாமுனனுக்கு பின்னாடி ஒரு ஜெயகோஷம் வந்தது. ஆனால் இந்த ஜெயகோஷம் யாமுனனோட போற்றிய பாடிந்தது. ஆனால் யாமுனன் தன்னுடைய ஆச்சாரியன் மகாபாஷ்ய பட்டர் அவர்களின் பிரதிநிதியாக கருதினார். ராஜ தம்பதிகள் இந்த சின்ன யாமுனன் அவரோட தேஜஸை பார்த்துட்டு சொன்னால், இன்னைக்கு ஆக்கியாழ்வான் கண்டிப்பா தோத்து போவார். ராஜாக்கு இது பிடிக்கல. இதே பேச்சுல ராஜா கத்தினார், ஒருவேள் யாமுனன் ஜெயிச்சான்னா பாதி ராஜ்யம் அவனுக்கு தர, ஆனா தோத்துட்டான்னா ராணி ராஜாக்கு தாசியா போகணும். ஆக்கியாழ்வான் சொன்னான், கர்வத்தில் வண்டையை நசுக்கிறதுக்கு ஆயுதம் தேவையில்லை, நீ வெறும் யுக்தி கூறு, அது நான் இல்லைன்னு சாதிக்கிறேன். இந்த குட்டி யாமுனன் ஒரு நிமிஷத்துக்கும் யோசிக்காம சொன்னார், துவன் மாதான வந்தியா, உன்னுடைய அம்மா மலடி அல்ல. ராஜபத்னியம் பதிவிரதா, இந்த ராணி பதிவிரதை. ராஜாயம் சார்வபௌமஹா, இந்த ராஜா சார்வபௌமன். எந்த வாக்கியத்துக்கும் ஆக்கியாழ்வானுக்கு இல்லைன்னு சொல்ல முடியல. சாஸ்திரத்திலையும் யாமுனன் தான் ஜெயிச்சான். இதெல்லாம் பார்த்துட்டு ராணிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. ஆலிங்கனம் பண்ணிட்டு என்னை ஆளவந்தீரோன்னு சொன்னாள். இதனால் யாமுனனுக்கு ஆளவந்தார்னு பேர் வந்தது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஹரி தன்யோஸ்மி. ஆதித்யா, கதையை இன்னும் கொஞ்சம் என்ன பிரிச்சு சொல்லலாமே. அதாவது இந்த கேள்வி சொல்லிவிட்ட, பதில் சொல்ல வேண்டாமா? பதில் 3 கேள்வி சொன்னாரோ இல்லையோ, அதுக்கு பதில் சொன்னாதானே கதை கேட்கறவாளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் எடுத்துக்கிறது. பதில் தெரியுமா உனக்கு? அடியன் பதில் தெரியும். அடியன் முதல்ல துவன் மாதான வந்தியா, ஒரே ஒரு வாழைமரம் இருந்தா அது வாழைமரம், அங்க வாழைமரமே இல்லைன்னு சொல்லுவா. அதனால ஒரே ஒரு குழந்தை இருந்தா, அதான் இன் சர்டன் கேசஸ்
சிங்கிள் சைல்ட் கேன் மதர் வித் அ சிங்கிள் சைல்ட் கேன் பி கன்சிடர்ட் சைல்ட்லெஸ் அப்படின்னு சொன்னா, ராஜபத்னியம் பதிவிரதா ஜென்ரலா கல்யாணம் போது நிறைய தேவருக்கு அந்த பொண்ணு கொடுத்துட்டு வரனுக்கு கொடுப்பா. இந்த ரீதியில இல்லைன்னு சொல்ல முடியும். சார்வபௌமான்னா சர்வபூமியை ஆளறவன். இந்த ராஜா வெறும் சோழ நாடுக்கு தான் ராஜா. அதனால் இது இந்த வாக்கியமும் இல்லைன்னு சொல்ல முடியும். குட். ஏன்னா கதையை சொன்னா தான் கம்ப்ளீட் ஆகும், அதுக்காக சொன்னேன். வெரி குட். நீ தமிழ்ல ஸ்லைடு வந்து இங்கிலீஷ்ல போட்டு தமிழ்ல சொல்றேன். உனக்கு இங்கிலீஷ் தமிழ் பாஷை தெரியாதா? எழுத்தெல்லாம் ஆனா தமிழ் என்ன பேசுற? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அது நல்லா இருந்தது. நானும் அதே தான் நினைச்சேன். பதில் சொல்லி என்ன சாரநாத சுவாமி தெரிஞ்சுட்டு இருக்கும் போது சொல்லியிருக்கலாம். இது நோட் பண்ணிக்கோ, முக்கியமான பாயிண்ட். ப்ரெசன்ட் குணம்னும் எப்பயுமே ரொம்ப ஷார்ட்டா ப்ரெசென்ட் பண்றது எப்பயுமே கஷ்டம். அப்போ ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும்னா நம்ம எதை சொல்லணும்ன்றது யோசிச்சுக்கணும். நல்லா இருக்கு ப்ரெசன்டேஷன். என்ன ஆதித்யா ரொம்ப ஷார்ட்டா அந்த அடுத்து போன ப்ரெசன்டேஷனுக்கு பிளான் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம்னு தெரியல. அதுக்கு எக்ஸ்டென்ஷனாகவும் இருந்தது. சுவாமி கேட்கறச்சே அந்த பதிலும் சொன்னா, அந்த பதில கூட இன்க்ளூட் பண்ணி தான் இன்னுமே நல்லா இருக்கும். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அடியன் இங்க ஒரு விஷயம் அவசியம் சொல்லணும். இந்த விஷயத்த வந்து நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணும்பொழுது இது ஆஸ் அ பார்ட் ஆஃப் டிஸ்கஷன் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணிருந்தோம். அந்த இதுல வந்து ஒரு வீடியோவா கொடுப்போம் குழந்தைகளுக்கு. அந்த வீடியோல வந்து பதில் இல்லை, கேள்விதான் இருந்தது, நிறைய கதை போயிட்டு இருந்தது. ஆனா இந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இதுதான் பதில் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி குழந்தைகளுக்கு சொன்னது உண்டு. ஆனா அது பண்ணி ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். அந்த குரு பரம்பரை கதை படிச்சு 2 வருஷம் ஆயிருக்கும் இந்த மேட்ச். அதனால இப்போ பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது குழந்தைகள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்றச்சு ஆதித்யாக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. அது அடியன்ட்டு அவன் வந்து கேட்டிருந்தான். அவன் அனுப்பிச்ச ஆடியோவை அடியன் இன்னைக்குதான் கவனிச்சேன். அதனால இதுக்கு முன்னாடிதான் பதில்களை சொன்னேன், அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். அப்போ குழந்தை வந்து அதை கிராஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்கான். அதனால அவன் ஸ்லைட்ல போட விட்டு போச்சு. சில விஷயங்களை வந்து கிளாஸ் நோட்ஸாவும் குழந்தைகள் எழுதிக்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அடியன் விண்ணப்பிக்க ஆசைப்படுறேன். சிலதெல்லாம் நம்மளுக்கு பிபிடில இருக்கும், சில வீடியோஸ்ல இருக்கும், சிலது நம்ம வெறுமை டிஸ்கஸ் பண்ணுவோம் பாயிண்ட்ஸா. ஸோ அதெல்லாமும் நோட் பண்ணி வச்சுட்டேன்னா எதுவும் மிஸ் ஆகாம இருக்கும். குழந்தை ஆனா அந்த கேள்வியை கேட்டிருந்தான், அதுக்கு என்ன பதில் மாமி அப்படின்னு கேட்டான். அடியன் பதில் அனுப்புறதுக்கு நான் 5 மணிக்கு தான் பதில் அனுப்பிச்சேன். எனக்கு அதை கிரகிச்சுண்டு ஞாபகம் வச்சுட்டு சொல்லிட்டான் கேட்ட உடனே. சந்தோஷம்.